பாஸ்ட் ஃபியூ டேஸாக என்னோடய ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. என்னோடய ஃப்ரெண்டும் அவங்களோட மாமியாரும் சேர்ந்து கரிசலாங்கண்ணி கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரீனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு பாலக் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஃபர்ஸ்ட்டே பாலக் வேக வச்சு சப்பாத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலக்கில் சப்பாத்தி செய்கிறதுனால இதுக்கு என்ன கிரேவி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியல. ஸோ வெஜ் குருமா வச்சுட்டேன். பாஸ்ட் ஃபியூ டேஸாக என்னோடய ஃப்ரெண்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ஹேர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இந்த ஆயில் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிருக்கு. என்னோடய ஃப்ரெண்டும் அவங்களோட மாமியாரும் சேர்ந்து கரிசலாங்கண்ணி கீரை, வெங்காயம் இதெல்லாம் போட்டு ட்ரெடிஷ்னலாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸ்க்ரீனில் அவங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன், ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டே கொஞ்சம் ஹெல்த்தியாக பண்ணலான்னு பாலக் சப்பாத்தி தான் பண்ணியிருந்தேன். அதுக்காக ஃபர்ஸ்ட்டே பாலக் வேக வச்சு சப்பாத்தி மாவு கூட மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபர்ஸ்ட் டைம் பாலக்